Functions of management. There are two functions, main functions and subsidiary functions. Main functions are 7: planning, organization, staffing, directing, motivation, controlling, and coordination. Subsidiary functions are innovation, representation, decision making, and communication. இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். மொத்தமாக மெயின் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இல்லைனா சப்சைடரி ஃபங்க்ஷன் மட்டும் 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஹெட்டியும் 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மெயின் ஃபங்க்ஷன்ஸ் 7 அப்படின்னு பார்த்தோம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக பார்க்கலாம். The first one is planning. 3 points நம்ம remember பண்ணிக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். The first one is planning is the primary function of management. Planning refers to deciding in advance. Planning is the constructive reviewing of future needs. Planningன்றது மேனேஜ்மெண்ட்டுடைய முதன்மை பணி, primary functions. Plan பண்ணுறது அப்படின்னாலே deciding in advance. Deciding in advance. அட்வான்ஸாக நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத முன்னாலே தீர்மானம் பண்ணுறது தான் பிளானிங். ஃப்யூச்சர் நீடை ரிவ்யூ பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்டிவாக ரிவ்யூ பண்ணுறது தான் பிளானிங். ஃப்யூச்சரில் என்ன தேவை அப்படின்றத கன்ஸ்ட்ரக்டிவாக பிளான் பண்ணுறது தான் பிளானிங். அப்போ பிளானிங் இஸ் தி பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். பிளானிங் ரெஃபர்ஸ் டு டிசைடிங் இன் அட்வான்ஸ். பிளானிங் இஸ் ஏ constructive reviewing of future needs. Second one is organizing. Organizing ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை, உறுப்பினர்களுக்கு இடையில ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப், ஒரு சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு செயல் தான் ஆர்கனைசிங். Organizing is the process of establishing harmonious relationship among the members of an organization. The third one is staffing. Staffing அப்படின்னா பணி அமர்த்துதல். Selection and placement of competent personnel. Staffingன்றது என்ன? பணி ஆட்களை, திறமையான பணியாட்களை, கம்பீட்டன்ட் பர்சனல் திறமையான பணியாட்களை, திறமையுள்ள பணியாட்களை செலக்ட் பண்ணி பிளேஸ் பண்ணுறது தான் ஸ்டாஃபிங். இன்னொரு விதத்தில் சொல்கிறதா இருந்தால் ஸ்டாஃபிங் ரெஃபர்ஸ் டு பிளேஸ்மெண்ட் ஆஃப் ரைட் பர்சன் இன் தி ரைட் ஜாப். சரியான பணிகளுக்கு சரியான நபரை நியமித்தல், இதுதான் ஸ்டாஃபிங். ஃபோர்த் ஒன் இஸ் டைரக்டிங். இயக்குதல். Directing denotes motivating, leading, guiding and communicating subordinates to preset goals. ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு கோல், ஒரு எய்ம் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கும், ப்ரீசெட் கோல். அந்த ப்ரீசெட் கோலை நோக்கி சபார்டினேட்ஸை கொண்டு போகிறதுக்காக அவங்கள மோட்டிவேட் பண்ணி, லீட் பண்ணி, கைட் பண்ணி, கம்யூனிகேட் பண்ணுறது தான் டைரக்டிங். மோட்டிவேஷன். 5வது மோட்டிவேஷன், ஊக்கப்படுத்துதல். ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறது எப்படி தான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்டிவேஷன் மூலமாக தான், ஊக்கப்படுத்துவதன் மூலமாக தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். The goals are achieved with the help of motivation. Motivation includes increasing the speed of performance. மோட்டிவேஷன், ஊக்கப்படுத்துனா ஒருத்தர் ஊக்கப்படுத்தும் பொழுது அவருடைய பர்ஃபார்மன்ஸோடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, ஒர்க் பண்ணக்கூடிய வில்லிங்னஸ், விருப்பம், அதில் உள்ள ஆர்வம் அதிகமாகும். டெவலப் எ வில்லிங்னஸ் ஆன் தி பார்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கடையில் என்ன டெவலப் ஆகும்? வில்லிங்னஸ் டெவலப் ஆகும். அந்த பணியை செய்யக்கூடிய ஆர்வம் அதிகமாகும். கண்ட்ரோலிங். 6th one is controlling. அப்படின்றது டு எவால்வேட் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் உடைய பணியாட்களுடைய பர்ஃபார்மன்ஸை மதிப்பிடுதல், எவால்வேட் பண்ணுறது. அதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபைங்
அண்டர் பர்ஃபார்மர்ஸ், யார் குறைவாக வேலை செய்கிறாங்க, யார் சரியாக ஒர்க் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அரேஞ்சிங் ரெமீடியல் ட்ரைனிங், அவங்களுக்கு ரெமீடியல் ட்ரைனிங் கொடுக்க முடியும். The seventh main function is coordination, ஒருங்கிணைத்தல். ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய எல்லா இண்டிவிஜுவலுடைய செயல்பாடையும் ஒருங்கிணைக்கிறது தான் கோஆர்டினேஷன். The integration of the actions of all individuals leads to successful attainment of common objectives. இப்படி கோஆர்டினேட் பண்ணுறதுனால நம்மளுடைய காமன் ஆப்ஜெக்டிவ்ஸ், ஆர்கனைசேஷனுடைய காமன் ஆப்ஜெக்டிவை சக்ஸஸ்ஃபுல்லாக அடையிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இதெல்லாம் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். துணை பணிகள், மேனேஜ்மெண்ட்டுடைய துணை பணிகள். There are 4 subsidiary functions. One is innovation, second one is representation, third one is decision making, and fourth one is communication. First one is innovation. Innovation அப்படின்போது புதுமைப்படுத்துதல். அதாவது இந்த பிஸ்னஸ் வேர்ல்டில் உண்டாகக்கூடிய சேஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்காக, நேரிடுவதற்காக, அதை எதிர்கொள்வதற்காக ஆர்கனைசேஷனையும் பர்சனல் பணியாட்களையும் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இனோவேஷன், தயார்படுத்துவது தான் இனோவேஷன். Innovation refers to the preparation of personnel and organization to face the changes made in the business world. அதிலே செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இனோவேஷன் அப்படிங்கும்போது டெவலப்பிங் நியூ மெட்டீரியல்ஸ், நியூ ப்ராடக்ட்ஸ், நியூ டிசைன், இதெல்லாம் தான் இனோவேஷனில் உட்பட்டிருக்கும். செகண்ட் ஒன் இஸ் ரெப்ரசன்டேஷன். A manager has to act as representative of a company. ஒரு கம்பெனியோடைய ரெப்ரசன்டேட்டிவ், கம்பெனிக்காக செயல்படக்கூடிய நபர் யாருன்னு கேட்டால் மேனேஜர். அப்போ இட் இஸ் a duty of a manager to have good relation with customers, suppliers, government, banks, trade unions, etc. அதனால் மேனேஜர் தான் கம்பெனியோடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறனால இவருடைய டியூட்டி, மேனேஜரோட டியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணும். யார் கூட? கஸ்டமர் கூடயும், சப்ளையர் கூடயும், கவர்மெண்ட் கூடயும், பேங்க்ஸ் கூடயும், ட்ரேட் யூனியன்ஸ் கூடயும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது மேனேஜருடைய டியூட்டி. The third one is decision making, தீர்மானம் எடுத்தல். Every employee of an organization has to take a number of decisions every day. It helps in the smooth functioning of an organization. ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயியும், எல்லா பணியாட்களும் ஒவ்வொரு நாளும் பலவிதமான முடிவுகளை எடுப்பாங்க. இந்த முடிவுகள் இதுதான் நம்மளுக்கு என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். த லாஸ்ட் ஒன் இஸ் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இஸ் தி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் தாட்ஸ். ஒரு நபருடைய தாட்ஸை ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபருக்கு கொண்டு போய் சேர்த்துறது தான் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் தாட்ஸ் அப்படின்றோம். கம்யூனிகேஷன் ஷுட் பி கிளியர். அந்த கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கணும். இட் ஹெல்ப்ஸ் தி ரெகுலேஷன் ஆஃப் ஜாப் அண்ட் கோஆர்டினேட்ஸ் தி ஆக்டிவிட்டீஸ். இதை ஜாபை ரெகுலேட் பண்ணி, இந்த கம்யூனிகேஷன் வந்து ஜாபை ரெகுலேட் பண்ணி எல்லா ஆக்டிவிட்டீஸையும் கோஆர்டினேட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். இதெல்லாம் தான் சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்.